வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவின் ஞான களஞ்சிய கவி ஒன்றை நாம் சிந்திக்கலாம். கவி எண் 1223. அறிவு, உயிர், இறைநிலைகள் என்ற தலைப்பிலே இக்கவி குரு அவர்கள் தந்திருக்கிறார்கள். கடவுள் உயிர் கர்மத்தின் பயனை நல்கும். கடவுள் உயிர் கர்மத்தின் பயனை நல்கும். காந்த ஆற்றல் இவையறிய கருத்தவத்தில். காந்த ஆற்றல் இவை அறிய கருத்தவத்தில். படகு படரும் அலை திருத்தி நுணுகி பார்க்க. படரும் மன அலை நிறுத்தி நுணுகி பார்க்க. பார்க்கும் மனமே அறிவும் பரமும் ஆட்சி. பார்க்கும் மனமே அறிவும் பரமும் ஆட்சி. தொடர்ந்து கண்ட தெளிவு இறைநிலை இருப்பாம். தொடர்ந்து கண்ட தெளிவு இறைநிலை இருப்பாம். தூயவெளி அதனின் நுண் இயக்கமே விண். தூயவெளி அதனின் நுண் இயக்கமே விண். நடனமிடும் விண்சுழலின் அலை இருப்பில். நடனமிடும் விண்சுழலின் அலை இருப்பில். நட்பு கொள்ள இக்கூட்டு காந்தமாட்சி. நட்பு கொள்ள இக்கூட்டு காந்தமாட்சி. வாழ்க வளமுடன். கடவுள் என்றாலும் உயிர் என்றாலும் அந்த கடவுளே உயிராக வந்திருப்பதை நாம் நினைக்கும் போது கர்மத்தின் பயனை நல்கும். கர்மா வினைகளை போக்கி தூய்மையாக்கி இறை இணைவு பெறுவதற்காகத்தான் இந்த பிறவி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று குரு கூறுகிறார். காந்த ஆற்றல் இவையறிய கருத்தவத்தில். நாம் அகத்தவம் ஏற்று அந்த அகத்தவத்தில் ஆழ்ந்து செல்லும் போது நமக்குள் காந்த ஆற்றல் திணிவாகும் போது படரும் மன அலை நிறுத்தி நுணுகி பார்க்க. படரும் மன அலை நிறுத்தி புலன் வழியாக மனம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அலை பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையை நாம் நிறுத்தி நுணுகி பார்க்க. ஓர்மை, சீர்மை, கூர்மை, நேர்மை என்று நம்மை நாம் அகத்தவத்தில் மாற்றும் போது நமக்கு விளைவறிந்த விழிப்பு நிலை ஏற்படும். ஆக இந்த விழிப்பு நிலை எவ்வாறு என்றால் மனம் அலைபாய்ந்து கொண்டிருப்பதை நிலைக்கு கொண்டு வந்தால் அது இறை உணர்வதாக மாறும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். குரு கூறும் மனம் ஒரு முனையாகவும் மறுமுனை இறைவனாகவும் இருக்கிறான். ஆக ஒரு முனையை பற்றி கொண்டு அடுத்த முனையான இறை நோக்கி பயணிப்பதுதான் தியானம், தவம் என்று குறிப்பிடுவார். ஆக ஒரு மனமாக நம்மிடம் கொடுக்கப்பட்டிருப்பது அலைபாய்ந்து கொண்டிருப்பதற்கு அல்ல. அந்த மன அலைச்சுழல் விரைவு வேகத்தை குறைத்து பழகி அந்த மன அலைச்சுழலை நிறுத்த பழகும்போது
நுணுகி பார்க்க. அவ்வாறு நிறுத்தி நுணுகி பார்க்கும்போது பார்க்கும் மனமே அறிவும் பரமுமாச்சு. அந்த பார்க்கும் மனம் முதலில் தன்னுடைய உயிரிலிருந்து தன்னுடைய மூலம் என்று சொல்லக்கூடிய அந்த உயிரை உணர்வதாக திருப்புகிறார்கள் அகத்தவத்தில். உயிரும் மனமும் இணைந்து அறிவில் நிற்கிறது. இந்த சிற்றறிவாக இருக்கக்கூடிய ஆறாவது அறிவை பேரறிவாக மலர்த்துவதுதான் தியானம் அல்லது தவம் என்பதாக வருகிறது. இப்பொழுது மனம், உயிர், அறிவு மூன்றும் தெளிவான ஒரு நிலைக்கு ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்பதாக தன்னை மாற்றும் போது நம்முடைய ஆன்மா தீவினைகளை நீக்கி அந்த கருமைய தூய்மையை ஏற்படுத்தும் போது தூய்மையான சுத்த வெளியாக இருக்கக்கூடிய, வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய, இருப்பு நிலையாக இருக்கக்கூடிய அந்த இறை உணர்வதாக நம்மை மாற்றும் போது மனம் வேறு, உயிர் வேறு, அறிவு வேறு, ஆன்மா வேறு, இறைநிலை வேறு என்று இல்லாமல் அனைத்துமே ஒரே கோவையாக என்று குரு கூறும் அளவிலே அனைத்து கருமையங்களும் ஆன்மாக்களும் ஒரே கோவையாகத்தான் இருக்கிறது என்று கூறும் அந்த நிலையை நாம் அடையும் போது பரமுமாட்சி, அந்த இறைநிலையே தான் தன்மாற்ற சரித்தமாக இவ்வாறு பெயர் கொண்டு வந்திருக்கிறது. அனைத்தும் இறைநிலைதான் என்று உணர்வதாக பரமுமாட்சி என்று கூறுகிறார். தொடர்ந்து கண்ட தெளிவு, தொடர்ந்து உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள, உலக இன்பங்களில் அளவு கிட்டும் கரை நீங்க அறிவு மெய்ப்பொருளாய் மாறும் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம் என்று நம்மை தெளிவுறச் செய்யும் போது இறைநிலை இருப்பாய், இறைநிலை இருப்பாகி தூய வெளிதான், அந்த வெட்ட வெளிதான் நம்முள் அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது. அதன் நுண்ணியக்கமே தான் விண் என்று சொல்லக்கூடிய முதலாவது தத்துவமாக இருந்து அனைத்து பௌதீகங்களாகவும் அனைத்து தோற்றங்களாகவும் அனைத்து இயக்கமாகவும் ஆகியிருக்கிறது. அதுதான் நடனமிடும் விண் சுழலின் நிலை. நடனமிடும் விண் சுழலின் நிலையாக இருப்பில் அதனுடைய விண்ணினுடைய சென்டர் பகுதியும் கூட மையப்பகுதியும் கூட இறைநிலையாகத்தான் இருக்கிறது என்ற அந்த நட்பை கொள்ள இந்த இறைநிலையும் விண்சுழலின் நடனமும் எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தால் இருப்பு நிலையான சிவமும் இயக்க நிலையான சக்தியும் சேர்ந்துதான் அனைத்துமாச்சு. அனைத்துமாக கூட்டு இயக்கமாக தோற்றமாக அங்குங்க நாதபடி எங்கும் பிரகாசமாக ஆனந்த பூர்த்தியாகி இருப்பது அந்த இறைநிலையேதான் என்பதை உணர்ந்த போது எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்று கூறும் குரு சுயமாய் சிந்திக்க நாம் ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்பதாக நம்முடைய மனதை நிலைக்கு கொண்டு வரும்போது அலை பாய்ந்து கொண்டிருக்கும் மனம் திரும்பி தன்னுடைய மூலம் எது என்று உணரச் செல்லும் போது முதலில் இருந்த உயிர்தான் மூலம் என்று போகிறது. பிறகு அறிவுதான் அனைத்துமாகி இருக்கிறது என்று அறிவுக்கு செல்கிறது. இன்னும் அதையும் தாண்டி அனைத்துமாக நம்முள் இருப்பாக இருப்பது கருமையம் என்னும் ஆன்மாதான், அதுதான் உள்ளம் என்பதாக இருக்கிறது என்று அங்கே தூய்மை செய்து கொண்டு அதையும் தாண்டி போகும்போது பரமாட்சி இறைநிலையேதான் தன்னையே மாற்றம் செய்து தன்மாற்றம் அடைந்து அனைத்துமாகி நாமுமாகி இருக்கிறோம் என்று உணரும் அளவிற்கு அறிவு,
உயிர், இறைநிலைகள் எல்லாமே சுத்தவெளியின் அந்த இருப்பு நிலையினுடைய இயக்கம்தான் என்பதை புரிந்து கொள்வதாக, நாம் தெரிந்து கொள்வதாக, தெளிந்து கொள்வதாக இந்த கவியை குரு தந்திருக்கிறார். கவி தந்த குருவுக்கும் இதுகாரும் என்னுள் விளக்கம் ஏற்படுத்தி இறைநிலைக்கும் இதுகாரும் செய்மடுத்து இவ்விளக்கத்தை கேட்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.